திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் அடைந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அடியார்களே, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வாழ்வு ரொம்ப அழகியது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு முறை இறைவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்பது நம்ம நன்கு உணர்ந்தது. எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், இறப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது மறுக்க முடியாத நியதி. ஆனால் அந்த இறப்பை பார்த்து நம்ம எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பிறந்து விட்டோம், அதனால் இறப்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இறந்து விட்டால் மறுபிறப்பு உண்டா இல்லையா அப்படிங்கிறது நம்மால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆனால் நமது முன்னோர்கள், நமது சான்றோர் பெருமக்கள், சித்தர்கள், இவர்களுடைய அந்த வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா, கண்டிப்பா அவரவர் செய்த நல்வினை தீவினை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அதை அனுபவிப்பதற்காக நாம் பிறந்து வருவோம் அப்படிங்கிறது நமக்கு கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே நமது வாழ்க்கையும் பயணித்துக் கொண்டிருக்கு அப்படின்னா அதுல நீங்க சந்தேகம் கொள்ள வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை உணர்ந்துக்கணும். ஒரு மரம் ஒரு விதையிலிருந்து உண்டாகிறது. கண்டிப்பா அது ஒரு சின்ன விதை. அந்த விதையில் அந்த மரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நம்மளால பார்க்க முடியாது, கண்ணுக்கு புலனாகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு விதையில அந்த மரம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இதை உணர்ந்திருக்கோமா, நம்ம யோசிச்சிருக்கோமா அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ஒரு சின்ன விதை, நீங்க ஏதோ ஒரு விதை, இப்ப நம்ம வேப்ப விதையை எடுத்துக்கிறோம். அதுக்குள்ள அந்த மரத்தை உங்களால உருவகப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு மரம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அப்ப அந்த ஒரு மரம் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதை யோசித்து தெளிவு பெற்றோம் அப்படின்னா இந்த அற்புதத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு. ஆனா அந்த வேப்ப மரத்துல அதுக்கப்புறம் பல பூக்கள் பூக்க போகின்றன, அதன் மூலமாக காய்கள் உண்டாக போகின்றன, அது கனிந்து பிறகு விழுந்து அதிலிருந்து இன்னொரு மரம் பிறக்க போகிறது, அந்த மரத்திலிருந்து பல மரங்கள் பிறக்க போகிறது. அப்ப அந்த ஒரு விதையில் இருப்பது ஒரு மரமா அல்லது எண்ணற்ற மரங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம், ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்கு உண்டாக வேண்டியது அவசியம். அப்ப நம்ம பிறந்திருக்கோம், இந்த பிறந்ததன் காரணமா நம்ம இறக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இந்த பிறந்திருக்கோம் இல்லையா, இதன் மூலமா நம்ம எத்தனை பேர் வாழ்க்கையில ஒளியேற்ற போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இங்க அவசியம். எப்ப நம்ம வாழ்க்கையை ரொம்ப தைரியமா வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா. யார் ஒருவர் மரணத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய வல்லமையை பெறுகிறாரோ, மரணம் என்பது எனக்கு ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிற அந்த உணர்வை ஒருவர் எப்பொழுது பெறுகிறாரோ அப்பொழுதே அவர் ஆற்றல் மிக்கவராக மாறுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய பெரிய மன்னர்களை எடுத்து பாருங்க. போருக்கு போனா இறப்பு உறுதி அப்படின்னு தெரிஞ்சும் போறவங்க உண்டு, ஆனால் தான் கொண்ட கொள்கைக்காக போராடுபவர்களாக இருப்பார்கள். அதே ஆன்மீக வழியில் எடுத்துக்குங்க, அது மனதை பக்குவப்படுத்தும். எது, இந்த மரணம் என்பது உண்மை அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டவங்களுக்கு இந்த உடலுக்கு மரணம் உண்டு, ஆனால் உள்ளிருப்பவனுக்கு மரணம் கிடையாது அப்படிங்கிற மேலோங்கி அந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பமே கிடையாது. ஏன், நான் அனுபவிக்கும் இன்பமோ துன்பமோ எனக்கல்ல, இந்த உடலுக்கானது, அனுபவித்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா நீங்குகிறது அப்படிங்கும் போது அதுக்கு இந்த வழியெல்லாம் ஒன்றும் தெரியாது. செய்த நல்வினை தீவினை எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவியை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு செடியில பூ பூக்குது, நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு செம்பருத்தி பூ எடுத்துக்குங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரோஜா பூ எடுத்துக்குங்க. நம்மளுக்கு தெரியும் அது ஒரு சின்ன முட்டை உருவானதுலேருந்து நம்ம மனசுக்குள்ள சந்தோஷம் வந்துடும். இது எப்போ அப்படியே மெல்ல 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 அப்படி எப்போ பூவா மலர போகுது அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்கும். பூவா ஒரு நாள் அது மலர்ந்துடும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. அது அழகா இருக்கும், பார்க்கலாம், அதை ரசிக்கலாம், அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் உறுதி, அது அப்படியே அந்த செடியில பூவாகவே தொடர்ந்து இருக்க முடியாது. அதனுடைய இதழ்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வாடி விழ ஆரம்பிக்கும். அது கடைசியா அங்க ஒண்ணுமே இருக்காது, பூ இருந்ததற்கான சுவடே இல்லாமல் ஒரு காலத்துல போயிடும். அதேதான் மனித வாழ்க்கையும். பூவாக பூத்தாலும் அது உதிர வேண்டும், அது நியதி. இதுல என்னன்னா
அந்த பூ அப்படியே உதிர்கிறதா அல்லது யாரேனும் அதை பறித்து இறைவன் திருவடியிலே சேர்க்கிறார்களா அப்படிங்கிறது அந்த பூவோட மகத்துவம். அந்த பூ பெற்ற வரம் அப்படிங்கிறது இறைவனுடைய பாதத்திற்கு போகிறதா, அப்படியே உதிர்ந்து பூமியிலே விழுகிறதா, இல்லை யாரேனும் தலையில வைப்பதற்காக பறித்து கொண்டு போகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் அந்த பூ செய்த புண்ணியம். ஏன் நம்ம வாசகத்துல மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாய், நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு உயிர். அப்ப அந்த உயிர் பிறப்பு எடுக்கிறது. பிறப்பெடுத்து அது எங்கே போய் சேர வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவரவர் செய்த நல்வினை தீவினை அப்படிங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம பிறந்துட்டோம், அப்படியே உதிர்றோமா, பூக்கள் மாதிரி வந்துட்டு பிறந்தோம் இறந்தோம் இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை. பிறந்து இன்னொருத்தர் தலைக்கு போறது, பிறர் பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். பிறருக்காகவே உழைத்து பிறருக்காகவே அழுது இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். அது ஒரு வகையானது. ஆனால் அந்த பூவை பறித்து இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்லையா, அது ரொம்ப மகத்துவமான விஷயம். அப்படி நம்ம வாழ்க்கையில நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். ஒரு குருவின் மூலமாக நாம் ஒரு இடத்திலிருந்து பறிக்கப்பட்டு இறைவனை நோக்கிய பயணத்திலே ஈடுபடலாம் அப்படிங்கிறது அதுல உள்ள விஷயமே. அப்ப ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அடியேன் ஆத்ம விசாரணை அப்படிங்கிறதுக்குள்ள போய் அடியேன் யார் அப்படின்னு தேடும் பொழுது, அகமுகமாக தேடும் பொழுது, அந்த அக வழிபாட்டிலே ஈடுபடும் பொழுது, நம்முள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளும் பொழுது சாட்சாத் அன்பு வடிவமாக நாம் மாறுகிறோம். அப்படின்னா இறைவனுக்கு உடையப்பட்டவராகின்றோம் அப்படிங்கிறது பொருள். அப்படியே சொல்ல போனா நம்ம தேடி போக வேண்டாம் இறைவனை. எந்த நொடியில நம்ம இறைவனை நேசிக்க ஆரம்பித்தோமோ அந்த நொடி முதல் சக உயிர்களை நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அந்த நொடியிலிருந்து நாம் யாரை நேசிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா, மனிதர்களை, விலங்குகளை, பறவைகளை, நீங்கள் பார்க்கின்ற எல்லா உயிர்களையும் அன்பு வடிவாக காண ஆரம்பித்து விடுவோம். அங்க அந்த இடத்துல தான் உயர்ந்த நிலைக்கு நாம் செல்கின்றோம். அப்ப இறைவனின் திருப்பாதத்தை அடையக்கூடிய தகுதி யாருக்கு கிடைத்து விடுகிறது என்றால் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. எப்போது அப்படின்னா, தன்னை உணர்ந்த நிலையில் தான் வைத்த அன்பு, இறைவன் மீது வைத்த அன்பு உண்மையாக இருக்கின்ற போது எல்லா உயிர்கள் மீதும் அதே அன்பை செலுத்த தோன்றும். ஒரு உயிர் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு நம்மளால சாதாரணமா அந்த இடத்தை கடந்து போயிட முடியாது. அப்படி உள்ளம் தடுமாறுகிறது அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் தெளிவா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் பஞ்சாட்சர மந்திரம். எந்த நேரத்துல எல்லாம் நம்ம மனசு தடுமாறுதோ, எந்த நேரத்துல எல்லாம் நான் வாழ்றதே வீண் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருதோ, நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருதோ, அந்த நேரத்துல நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் பஞ்சாட்சர மந்திரம். உங்களை எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தும் அப்படியே நகர்த்தி கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. அப்படி எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நாம் இன்னும் பக்குவப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு தெரியும் என்ன, இவன் இந்த ஆன்மா எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்சுதான் நமக்கு கொடுத்துட்டு இருக்க. சின்ன மூட்டையை அழுக்கு மூட்டை மாதிரி தூக்கி கொடுத்துட்டு இருக்க. நம்மளால அதை தாங்க முடியும். தாங்கணும்னா அது இந்த ஜென்மத்துல கழிச்சுட்டு போயிடலாம். என்னால முடியல அப்படின்னு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல திருப்பி அந்த மூட்டையை நம்ம தான் சுமந்துட்டு போகணும். என்னால முடியல ஐயா, என்னை காப்பாத்து அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டா நடக்கும். அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துருவார். ஆனாலும் அங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நம்ம கொண்டு வந்த மூட்டையை கழிக்கலைன்னா, நம்ம நல்வினை தீவினை அந்த கர்மத்தை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை கழிக்காம நம்ம போயிட்டோம் அப்படின்னா மீண்டும் பல பிறப்பெடுத்து அதை கழித்து தான் ஆக வேண்டும். இந்த உயிரும் அனாதியானது. இந்த உயிரும் அனாதியானது சித்தாந்தத்திலே தெளிவாக சொல்வார்கள். அப்ப அது மேல மூடி இருக்கிற மாசு எல்லாம் இருக்கு இல்லையா, ஆணவம், கண்மம், மாயை, இந்த மாதிரி பல விஷயங்கள் எப்படி ஒரு அழுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுல இருந்தெல்லாம் நாம் விடுபடும் போதுதான் உண்மையா இந்த ஆன்மா யார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பற்றில்லாத நிலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது குருமார்களும் சரி, நமக்கு உபதேசம் செய்பவர்களும் சரி அதை தெளிவாக எடுத்து சொல்வார்கள். பற்றில்லாமல் வாழ பழகிக்கொள். நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருப்போம், நம்மள மன்னித்து கொள்ளுங்க. இறைவன் சொல்லி இருப்பார்,
குருமுகமாக சொல்லியிருப்பார். பற்றில்லாம வாழ்றது அப்படின்னா உடனே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, காவி வேட்டியை கட்டுறோம், நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிறோம், ருத்ராட்ச மாலை போட்டு சந்நியாசம் போயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறது பற்று இல்லாம வாழ்றது இல்லை. உண்மையான பற்று இல்லாமல் வாழ்வது அப்படின்னா ரொம்ப அழகா விளக்கம் சொல்லுவாங்க. என்ன? எந்த வினை நடந்தாலும் அடியனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது தப்பு பண்றவங்களும் சொல்லுவாங்க, ஏதாச்சும் செஞ்சுட்டு இதுக்கு எனக்கு அது கிடையாது. உண்மையாக ஆன்மீக வழியிலே செல்பவர்கள் அவர்களுக்கு எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அடியேனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அடியேன் வெறும் காட்சி பொருள், இதை இயக்குபவன் இறைவன் அப்படின்னு அதை கடந்து போறது. அந்த தெளிவாக சொல்லிட்டேன். இதை அப்படியே எதிர்மறையாக எடுத்துக்க கூடாது. வீம்புக்குன்னு ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த வினை பயன் கூடும். அடியே வாழ்க்கை போகிற போக்கிலேயே போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவன் சில கஷ்டங்களை கொடுப்பார், சில நஷ்டங்களை கொடுப்பார், சில இடத்துல மிகுதியான இன்பத்தை கொடுப்பார். எது கொடுத்தாலும் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போகக்கூடிய தன்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதுதான் பற்றற்ற நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முழுமையான பற்றற்ற நிலையில அது உங்களை அப்படியே நோக்கி கொண்டு செலுத்தும். இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாம் இறைவன் திருப்பாதத்துக்கே அப்படின்னு நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு அருமையான நிலையை நோக்கி நம்மை கொண்டு செலுத்தும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. நீங்கள் அழகாக பார்த்தால். வாழ்க்கை ரொம்ப கடினமானது, நீங்கள் அதை கடினமானதாக பார்த்தால். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது, இது கஷ்டம் மிகுந்ததாக நீங்கள் பார்த்தால். உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளவுதான். நான் இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து எனது வாழ்க்கை மாறும். சில பேர் கூட சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். உண்மைதான், வாழ்ந்து பார்ப்பது கடினம்தான். ஆனால் அந்த கடினமான சூழ்நிலையை மாற்ற முடியாததுன்னு எதுவுமே இல்லை. மனம் ஒரு விஷயத்தை விரும்புகிறது அப்படிங்கிற பட்சத்தில் அடியேனுக்கு இப்பொழுது இது தேவை அப்படிங்கிறது உங்க மனசு நினைச்சா போதும். கையெடுத்து எம்பெருமானை கும்பிட்டு வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனதிலே அன்பு மிகுதியாக சாஷாத் எம்பெருமான் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள், பாசம் வைத்திருக்கிறீர்கள், பக்தி வைத்திருக்கிறீர்கள் என்றால், ஐயா எனக்கு இந்த நொடியை கடந்து போவதற்கான வல்லமையை கொடுங்கள் அப்படின்னு வேண்டின அடுத்த நொடி அது நடக்கும். அவ்வளவு அருமையான ஆற்றல் எம்பெருமானுடைய ஆற்றல். அந்த சிவத்தினுடைய ஆற்றலை சொல்லி மாளாது. நினைத்த நொடி பொழுதிலே உனது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை அந்த சிவத்திற்கு உண்டு. ஆனால் ஒரே விஷயம், சரணடையணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரணடைதல் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமானதாக மாறும். நம்ம அதுக்கு தயாரா இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல விஷயம். அப்ப ஒரு மனிதன் மரணத்தை எப்பொழுது வெல்ல முடியும் அப்படின்னா, மரணத்தை கண்டு பயப்படாமல் வா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வருகிறதோ, எதுவா இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம், மரணம் என்பது இன்னொரு வாயில் எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்பாடு, ஒரு நிலைப்பாடு, அது இன்னொரு பிறப்புக்கு செல்லக்கூடிய ஒரு நுழைவாயில் அப்படிங்கிறத எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அந்த பயம் எப்பொழுது போகிறதோ அவர் மரணத்தை வென்றவராகின்றார். தெளிவா தெரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் அடிபடுவோம், ஒரு தெளிவில்லாம குழப்ப நிலையில இருப்போம், உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருப்போம். எதுவாயினும் சரி, அப்பன் இறைவன் கொடுத்தது அப்படின்னு கடந்து போகக்கூடிய தன்மையை நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமானதாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள்.